மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்க கூட நான் கனெக்ட் ஆகிட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா என் பசங்களுக்கு இப்போ யூஎஸில் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மே 20 வரைக்கும் இங்கே ஸ்கூல்ஸு எக்ஸாம்ஸுன்னு எல்லாமே போயிட்டுருக்கும். நிறைய ப்ராஜெக்ட்டு பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸு நிறைய விஷயங்கள் இங்கே நடக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ்க்கும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எப்பயும் போல் என்னுடைய ஃபேமிலியில் என்னுடைய குழந்தைங்க கம்ஸ் ஃபஸ்ட். அவங்களோட எஜுகேஷன் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நான் எப்பயுமே தருவேன். ஸோ அவங்களுக்கான டைம் நான் கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் அவங்க ஹெல்த்தியாக சமைச்சு கொடுக்குறது எல்லா விஷயங்களும் நடந்துட்டு தான் இருக்குது. பட் அதனால் எனக்கு எடிட்டிங்காகவோ இல்லை வீடியோ ரெக்கார்டிங்க்கு மெயினாக எடிட்டிங்காக நேரம் இல்லை. ஸோ அதனால் நான் கொஞ்ச நாள் வீடியோ போடலை. பட் குக்கிங்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. என்னுடைய ஜிம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஹோப் நீங்கள் எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தான் எதிர்பார்க்குறேன். வெகு விரைவில் நம்ம எல்லாருமே திரும்ப வில் கனெக்ட் அகெயின் சூன். நம்ம எல்லோரும் ஒர்க் அவுட் பண்ணுவோம், அப்டேட்ஸ் கொடுப்போம், ரெகுலராக வீடியோஸ் போடுவேன். இன்றைக்கி முக்கியமான விஷயம் நான் கனெக்ட் பண்ணதுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி ராகவ் சட்டா பிஜேபி போய் சேர்ந்துட்டார். ஸோ நிறைய பேர் அவருக்காக கொடி தூக்கி அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினவங்க எல்லாருக்கும் இன்றைக்கி மெயினாக முத்து அந்த ஒரு லாயர் ஒருத்தவங்க வீடியோ ரெகுலராக போடுவாங்க பார்த்தீங்களா, அப்படி பேசினாங்க. அவங்களுடைய வீடியோஸ் மேலே தான் நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோஸ் அனுப்பிச்சேன். ஏன் ராகவ் சட்டாவை நம்பக்கூடாது, ஏன் அவர் ஒரு தப்பான ஆள் அப்படின்றத நான் உங்களை காமிச்சேன். ஸோ நம்ம கெஸ் பண்ண மாதிரி அவர் பிஜேபிக்கு போயிட்டாரு. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நம்மளுடைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே ஒரு விஷயத்தை ரொம்ப நேராக பார்த்து அப்படியே ஒரு ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அப்போ மேலோட்டமாக அவங்க என்ன காமிக்கிறாங்களோ அதை தான் அவங்களுக்கு சொல்கிறாங்களோ இல்லைய, அதுக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி என்ன அப்படின்றத நிறைய பேரை பார்க்க மறந்துடுறாங்க, நம்மளோட மக்களுக்கு சொல்ல மறந்துடுறாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி பார்க்குறேன், என்ன மாதிரி நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்றது எனக்கு தோணும். ஸோ நான் அதை கன்வே பண்ணணும், அந்த மாதிரி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் நான் அந்த விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு விஷயத்தை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு யாரை பற்றி பேசுகிறான், ஒருத்தவங்க ஒருத்தவங்கள அப்போஸ் பண்ணி பேசவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஒரு நாள் அந்த குரூப்பில் சேருவாங்க அப்படின்றத மறந்துடாதீங்க. இது நம்ம தமிழ்நாட்டிலே ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது ஒருத்தர் இல்லை, 2 முக்கிய புள்ளிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த முக்கிய புள்ளிகள் என்னைக்கு அந்த கட்சியில் போய் சேரப்போகுது அப்படின்றத நீங்கள் எனக்கு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அது நடக்க போகுது ஃப்யூச்சரில். ஸோ நான் உங்கள் பேரை சொன்னீங்கன்னா நீங்கள் பயங்கரமாக அஃபென்ஸ் ஆகி பயங்கரமாக அட்டாக் பண்ண வருவீங்க. ஆனால் உங்களுக்கே தெரியும், பிஜேபியை ஒரு வார்த்தை கூட பேசாத பொலிட்டிக்கல் லீடர் யார்?